நாம் இன்னைக்கான வீடியோவில் ஒரு சிங்கிள் பவர் சப்ளை டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து டிசி அவுட்புட் எப்படி எடுக்கலாம் என்பதை பார்க்க போகிறோம். விலை கம்மியான ஆம்ப்ளிஃபையர் செட்ஸில் இது மாதிரி சிங்கிள் பவர் சப்ளை டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணுவாங்க. சிங்கிள் பவர் சப்ளை டிரான்ஸ்ஃபார்மரில் உள்ள யூஸ் என்னென்னா, ரொம்ப கம்மியான டயோட்ஸ் கெப்பாசிட்டர் வச்சு இதுக்குரிய பவர் ரெக்டிஃபையர் யூனிட்டை ரெடி பண்ணிடலாம். இதோட அவுட்புட்டும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸு, இதுதான் சிங்கிள் பவர் சப்ளையோட பேசிக் பிரின்சிபல். இந்த சிங்கிள் பவர் சப்ளை வச்சு நாம் LA 4440, TDA 2030, TDA 2050, TDA 7265, TDA 7292 இது மாதிரியான ஐசிக்கு பவர் அப் பண்ணிக்கலாம். காரில் யூஸ் பண்ணுற செட்டையும் வீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது இந்த சிங்கிள் பவர் சப்ளை டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இந்த சிங்கிள் பவர் சப்ளை யூனிட்டை தயார் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பற்றி பார்க்கலாம். முதல்ல டிரான்ஸ்ஃபார்மரு. இந்த சிங்கிள் பவர் சப்ளை யூனிட்டை ரெடி பண்ணுறதுக்கு நான் இந்த ரேட்டிங் உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் 230 வோல்ட் ஏசி கரண்ட்டை கொடுத்தா அவுட்புட்டில் 012 5 ஆம்பியர் ஏசி கரண்ட் வரும். அடுத்ததாக டயோட்ஸு. ஆம்பிளிஃபையர் பொதுவாக டிசி கரண்ட் தான் இயங்கும். இதில் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர்றது ஏசி கரண்ட்டு. அதனால் இந்த ஏசி கரண்ட்டை டிசியாக மாற்றணும். அதுக்காக இது மாதிரி டயோட்ஸ் யூஸ் பண்ணணும். இந்த டயோடு 6 ஆம்பியர் டயோடு. இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங் 5 ஆம்பியரு. இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஏற்ற மாதிரி 5 ஆம்பியர் டயோடு யூஸ் பண்ணலாம். அது கிடைக்கல என்பதால் 6 ஆம்பியர் டயோடு யூஸ் பண்ணுறேன். எப்போவுமே டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட்டில் வர்ற ஆம்பியருக்கு ஏற்ற மாதிரி தான் டயோடு யூஸ் பண்ணணும். அதுக்கு கம்மியாக டயோடு யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி கம்மியான ரேட்டிங்கில் டயோடு யூஸ் பண்ணிங்கன்னா அவுட்புட் கரண்ட்டு டயோடு வழியாக பாஸ் ஆகும்போது கம்மியான ஆம்பியர் தான் கிடைக்கும். அடுத்ததாக கெப்பாசிட்டரு. டயோட்ஸ்லேருந்து அவுட்புட் வர்ற டிசி கரண்ட்டு ஸ்மூத்தாக இருக்காது. அதை ஸ்மூத் பண்ணுறதுக்கு தான் இந்த கெப்பாசிட்டரை யூஸ் பண்ணுறோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட் ரேட்டிங்கு 12 வோல்ட்டு. அதனால் இது மாதிரி 25 வோல்ட் ரேட்டிங் உள்ள கெப்பாசிட்டரை இதுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன். எப்போவுமே டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட் ரேட்டிங்கை விட டபுள் மடங்காக இருக்கிற கெப்பாசிட்டரை தான் சூஸ் பண்ணோம். அதுக்கு கம்மியாக சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த கெப்பாசிட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட 12 வோல்ட் டிசி கரண்ட்டுக்கு 12 வோல்ட் கெப்பாசிட்டரை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கெப்பாசிட்டர் வெடிச்சிடும். அதனால் டபுள் மடங்கு உள்ள கெப்பாசிட்டரு யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரையும் இந்த டயோடையும் இந்த கெப்பாசிட்டரையும் எப்படி கனெக்ஷன் கொடுக்கலாம் என்பதை பார்க்க போகிறோம். இந்த டயோட்ஸில் 2 பாயிண்ட் இருக்கும். இந்த கோடு இருக்கிற சைடு வந்து கேத்தோடுன்னு சொல்லுவாங்க. இதோட அதர் சைடு ஆனோடுன்னு சொல்லுவாங்க. இந்த கேத்தோட் சைட்லேருந்து உங்களுக்கு பாசிட்டிவ் வோல்டேஜ் வரும். இந்த சைடுலேருந்து நெகட்டிவ் வோல்டேஜ் வரும். இந்த டயோடில் இருக்கிற கேத்தோட் சைடு பின்ன இந்த கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ் டெர்மினலில் சால்டரிங் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு டயோடை எடுத்துக்கிட்டு இதோட ஆனோட் சைடை எடுத்து கெப்பாசிட்டரோட நெகட்டிவ் பின்னில் கனெக்ஷன் பண்ணணும். அதாவது சால்டரிங் பண்ணணும். அதை பண்ணிவிட்டு நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ நாம் இந்த கெப்பாசிட்டரையும் இந்த 2 டயோடையும் கனெக்ஷன் பண்ணியாச்சு. எப்படி கனெக்ஷன் பண்ணியிருக்கேங்கிறத கவனமாக பாருங்கள். டயோட்ஸை கரெக்டாக இந்த பொலாரிட்டி படி, இதில் காட்டியிருக்கிற பொலாரிட்டி படி கனெக்ஷன் பண்ணணும். மாற்றி கனெக்ஷன் பண்ணிங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஷார்ட் ஆகிடும். அதனால் கவனமாக பார்த்து பண்ணுங்கள். டயோடோட கேத்தோட் பின்ன கண்டென்சரோட பாசிட்டிவ் டெர்மினலில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இன்னொரு டயோடோட ஆனோடு பின்ன கெப்பாசிட்டரோட மைனஸ் டெர்மினலில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த செட்டை எப்படி இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் கனெக்ஷன் கொடுக்கலாம் என்பதை பார்க்க போகிறோம். டிரான்ஸ்ஃபார்மர் செகண்டரி காயிலில் இருக்கிற 2 ஒயரை இந்த டயோடில்
கனெக்ஷன் கொடுத்தா வேலை முடிஞ்சுது. செகண்டரியிலேருந்து வர்ற ஒரு ஒயரை இந்த டயோடில் கனெக்ஷன் கொடுக்கணும். அண்ட் செகண்டரியிலேருந்து வர இன்னொரு ஒயரை அதர் சைடில் இருக்கிற இந்த டயோடில் கனெக்ஷன் கொடுக்கணும். இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர 2 ஒயரை இந்த டயோட்ஸில் கனெக்ஷன் பண்ணியாச்சு. அவ்வளோதான், இந்த ரெக்டிஃபையர் யூனிட் தயாராகிடுச்சு. இது யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம இதை மல்டிமீட்டரில் செக் பண்ணி எவ்வளோ வோல்ட் டிசி கரண்ட் அவுட், மல்டிமீட்டரை டிசி ரேஞ்சில் வச்சுக்கலாம். மல்டிமீட்டரில் 20 வோல்ட் டிசி ரேஞ்சில் இப்போ வச்சுருக்கேன். டெஸ்ட் ப்ராபை வச்சு இந்த கண்டென்சரோட 2 அவுட்புட்டையும் செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு. $16 வோல்ட் கிட்ட வருது. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. லோடு ஏறினோன்னே இந்த வோல்டேஜ் அப்படியே குறையும், 12 வோல்ட்டுக்கு வந்துடும். இந்த கெப்பாசிட்டியில் இருக்கிற இந்த 2 டெர்மினலையும் ஒயரை சால்டர் பண்ணி நமக்கு தேவையான இடத்துக்கு 12 வோல்ட் டிசி கரண்ட்டை கொண்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் வேலை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.